ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மைண்ட் ஜேர்னலிசம். நம்ம ஒரு விஷயத்த முதல் தடவை பண்ணும்போது அந்த விஷயம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நேரம் நம்ம நிறைய ஒதுக்குற மாதிரி இருக்கும். பட் அதே விஷயத்த ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து பண்ணும்போது அந்த வேலை நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது ஏன்? இதுக்கு கேட்டோன்னா எல்லாருமே மோஸ்ட்லி என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு முன்னாடி அதை பற்றி அந்த வேலை என்ன வேலைன்றதுக்கு ஐடியாவுமே இல்லை, அதை நான் கற்றுக்கிட்டு பண்ணணும். கரெக்ட், அதே தான் நடந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குழந்தை நடக்கிறதுக்குமே உடனே நடக்கிறது இல்லை, அது தொடர்ந்து அதுக்கான நாளடைவில் ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க தான் அதெல்லாம் நடக்க முடியுது. ஸோ இதே தான் நம்ம லைஃப்லையுமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது தான், பட் அதுக்கு நம்ம தொடர்ந்து நேரத்தை ஒதுக்கி நம்ம எஃபர்ட் கொடுக்கும்போது ஒரு நேரத்துக்கு அப்புறம் அது நமக்கான நாலேஜை பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி உலகத்தில் பெருசாக சாதித்தவங்களில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் அவங்களுக்கும் எதுவும் ஆரம்பத்தில் தெரியாது, பட் அவங்க அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணாங்க. ஸோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் அது நம்மளுடைய பழக்கமாக ஆகுது. ஸோ பழக்கம், ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னாலும் இன்னொரு விதத்தில் அது கெட்டது தான். அதில் பாதகம் இருக்குது. என்ன பாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க தெரியாது. ஸோ எந்த விஷயத்தையுமே நம்ம நாளடைவில் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பழக்கமாகும்போது அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும் எதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. பட் சில பேர் நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி எனக்கு இருக்கிற சில பழக்கத்தை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றணும்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அதை மாற்ற ட்ரை பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு நமக்கு தெரியும். அது சாத்தியமாக இல்லைன்னு நினைப்போம், பட் அது சாத்தியமே. எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு முதல்ல அந்த பழக்கம் எப்படி உருவாகுதுன்றது தெரிஞ்சிட்டாலே அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழக்கம் உருவாகிறதுக்கு அது நாளடைவில் ப்ராக்டிஸ் ஆகும்போது முதல்ல அதோட அறிகுறியிலேருந்து ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கொடுக்குற டைம், அதில் கிடைக்கிற வெகுமதி. ஸோ உதாரணத்துக்கு சொல்லலாமே, இப்போ ஒரு மொபைல் இருக்குது, மொபைலில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா ஒரு அலாரம் தான் ட்ரிகரிங்க. ரொட்டீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் பார்க்க தான் ஆரம்பிப்பீங்க, பட் ஸ்க்ரோல் பண்ணி எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ரிவார்ட், அதில் டைம் போகிறதே எனக்கு தெரில அப்படின்னு. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதை மாற்றணும்னு சொல்லிட்டு. ரிவார்ட், வெகுமதி, தட் இஸ் எது நமக்கு வேணுமோ அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம மற்ற இதை மாற்றணும் அப்படின்னா நம்ம பழக்கம் தானாக மாறும். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரியே முதல்ல ஒரு வெகுமதியை செட் பண்ணிவிட்டு அந்த வெகுமதியை நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம டைம் ஒதுக்கி நம்ம நாளடைவில் பழக்கமாக்கிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அறிகுறி யாருமே கொடுக்கலனாலுமே நீங்கள் அதை பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இங்கே ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது இருக்கட்டுமே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய பாடி ஃபிட்டாக இருக்கணும், நான் எக்ஸசைஸ் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ரொட்டீன் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் டெய்லியும் பண்ண உங்களுடைய பாடி ஃபிட்டாக இருக்குது. ஸோ இதுக்கான ட்ரிகர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறிகுறி நான் ஃபிட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே அந்த கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே கான்ஃபிடன்ட் பண்ணுவீங்க. இப்போ புரிஞ்சிருக்கும், 60% உங்கள் லைஃப் ரன் பண்ணுறது உங்கள் பழக்கம் தானே தவிர மற்ற எதுவும் கிடையாது. ஸோ இப்போ சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் எந்த பழக்கத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பழக்கத்தை அழிக்க முடியாது, பட் மாற்றலாம். ஸோ எந்த பழக்கத்தை மாற்றுறதுக்கு எந்த புது பழக்கத்தை நீங்கள் அந்த இடத்துல வைக்க போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் ஹேபிட் பை சார்லஸ் டூவிக் புக்கில் இருந்து சொன்னது தான். இன்றைக்கி சம்திங் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.